ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. முயற்றி முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தமுருகூரும் சோலை சூழ் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே. முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிழவி உள்புதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பெரிய திருவந்தாதியிலே கடைசி 2 பாசுரம் சாத்துமுறை பாசுரம் பார்க்கணும். இதுக்கு முன் பாசுரத்துல சொன்ன விஷயம் மேகம் எம்பெருமானோட திருமேனியோடு ஒத்திருக்கிறது. திருமால் திருவக்கும் மேரு அப்படின்னு சொன்ன மாதிரி இல்ல, மேகங்களோ உரையீர் அப்படின்னு அங்கே சொன்ன மாதிரியாக கண்ணன் பால் நன்னிறம் கொள் கார், கண்ணனிடம் தன்னுடைய நிறத்தை பெற்று கொண்டிருக்கிறதாம் இந்த மேகம் என்பது. மேகம் அப்பப்பதானே வரும், கண்ணனுடைய நிறம் எப்பவுமே இருக்கும். அதனால எப்பவுமே இருக்கக்கூடிய கண்ணனிடம் கற்றுக்கொண்டு இல்ல கண்ணனிடம் பெற்றுக்கொண்டு மேகம் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இது பகவத் அனுபவம். இந்த மாதிரி அனுபவம் எதற்காக சொன்னார்னா, இந்த மாதிரி அனுபவத்தை பெற்று வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்தி இரு கை கூப்பி அப்படின்னு இப்படி எல்லாம் பலவிதமாக எம்பெருமானுக்கு சேவனம் செய்யணும். கைகூப்பி தலை வணங்கி எல்லாம் அப்படி கைகூப்பி தலை வணங்கி தாழ்த்தி வாழ்த்தி இப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படியே எம்பெருமானை நினைத்து பார்த்தால்தான் அப்போ மேகம் போல இருக்கார் அப்படின்னு சொல்லல, மேகம் எம்பெருமான் போல இருக்கார். அதனால என்ன கேட்டா, தங்காமுயற்றியவாய் தாழ்விசும்பின் மீது வாழ்ந்து எங்கே புக்கு எத்தவம் செய்திட்டனகுல். மேகம் என்ன தவம் பண்ணித்தோ எம்பெருமானுடைய கரி நிறம் கொள்ளும்படியாக இருக்கிறதே அப்படின்னா உள்ளர்த்தமாக வாழ்த்தி போன பாட்டுல சொன்ன விஷயங்கள்லாம் செய்தால் நாமும் மேகம் போல எம்பெருமானுக்கு சரூபமாக, சாரூபியம்னு சொல்றாரு. சாரூபியம்னா பெருமாளை போல் நம்மளும் ஆகலாம். அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துல அப்ராகிதமான திருமேனி பெற்று இருக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ள இருக்கு. இங்க பரம தாற்பயம் என்னன்னு கேட்டா, ஆழ்வார் இப்படி வாழ்த்தி அப்படின்னு சொல்றவர் எம்பெருமானுடைய திருமேனியை நினைச்சு பார்க்கிற ஆக வாழ்த்தும்படியான பாராட்டும்படியான ஒரு திருமேனி அதை அனுபவித்துக் கொண்டிருக்க வேணும் அப்படிங்கிறத தாற்பயத்துல சொல்ற. இப்போ கடைசி 2 பாட்டு இதுலயே நல்ல உபதேசம். அப்படியே நம்ம காலத்தை கழிக்கலாமே. பெருமானுடைய திருமேனியை நினைத்தல், வாழ்த்துதல், தலை வாழ்த்து, தலை தாழ்த்தல், கை கூப்புதல், இதெல்லாம் எதற்காக செய்யணும், இதெல்லாம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா ஆழ்வார் சொல்ற
இப்படி ஒரு கேள்வியே வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் செய்தா என்ன பலன் கிடைக்குங்கிறது இருக்கட்டும், ஒரு காலக்ஷேபமாக டைம் பாசிங்காக செய்யலாமே அப்படிங்கிற எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்னு எத்தனையோ இருக்கும் இல்லையோ, அதனால என்ன பலன் கிடைக்கும் நமக்கு? பொழுதுபோக்கு அம்சங்கள்னாலே பலன் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை, ஒரு பலனும் இல்லை. இப்போ அதே மாதிரி இதுவும் பொதுபோக்கு அப்படிங்கிற பொதுபோக்கு அப்படிங்கிறது காலக்ஷேபங்கிறது தான். போது காலன்னா போது, க்ஷேபம்னா போக்குதுன்னு காலத்தை கழித்த. அதனால ஒரு பொதுபோக்காக எம்பெருமானுடைய திருவடியை வாழ்த்துதல், இந்த மாதிரி பாசுரங்களை சொல்லுதல், இதெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அப்படி செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, பொதுபோக்குவதற்கு பலன் வேண்டாம், அதுவே டைம் பாசிங்கா இருக்கும். அப்படி பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பாபங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிற பலன் இருக்கும் இல்லையோ, அது இல்லைங்கிறது கிடையாது. என்னதான் காலக்ஷேபமாக பண்ணா கூட பாபங்கள் எல்லாம் போகும் இல்லையோ, அதனால பாபங்களை போக்குதல் அப்படின்னு ஒண்ணு, அந்த பலன் கிடைக்கும். அது இருக்கட்டும். இப்படி பாபங்களை போக்குவதற்கு இந்த உபாயத்தை நீங்கள் செய்யாவிட்டால் வேற என்ன உபாயத்தை செய்ய போறோம்? அனாதி காலமாக அனந்தமாக சேர்த்து வைத்திருக்கிற பாபங்கள் மொத்தமும் போகிறதுக்கு வேற ஏதாவது வழி வச்சிருக்கோமா? நம்மளை பார்த்து கேட்கற வேற ஏதாவது வழி இருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு இதுதான் வழி இருக்கு. வேற ஏதாவது உபாயம் இருக்கா? வேற என்ன பண்ணி உங்களுடைய பாபத்தை போக்கிக் கொள்வீர்கள் அப்படிங்கிற. கார்கலந்த மேடியான் கை கலந்த வாழியான் பார்கலந்த வல்வையிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நிறைந்து போக்காரேல் சூழ்வினையினாள் துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது. எம்பெருமானை பற்றி 4 விசேஷனம். ஒண்ணு கார்கலந்த மேரியான், அதாவது மேகத்திலே கலந்த திருமேனி உடையவன், மேகம் போன்ற திருமேனி உடையவன். கை கலந்த ஆழியான், கையிலே திருவாழியை தரித்தவன். பார்கலந்த வல்வையிற்றான், தன்னுடைய வயிற்றிலே உலகத்தை எல்லாம் கலந்து வைத்தவன். பாம்பனையான், ஆதிசேஷ சயனத்திலே இருப்பவன். இவனுடைய சீர்கலந்த சொல், இவனுடைய கல்யாண குணங்களை பற்றி சொல், வார்த்தைகள், இதிகாச புராணங்கள் வேதங்கள் இருக்குல்லையோ, அதையெல்லாம் சொல்லி காலத்தை கழிக்க வேண்டும். அந்த சொல்லை நினைந்து நீங்கள் காலத்தை போக்கவில்லை ஆனால் வேற என்ன சொல்லி காலத்தை போக்குவீர்கள்? இல்ல சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவர். சூழ்வினையின் நம்மை சுத்தி இருக்கிற பாபங்களாலே வரக்கூடிய துன்பங்கள், பாபங்கள் கூட இருக்கட்டும், பொழுதுபோக்கு அப்படிங்கிறது அப்பப்போ கஷ்டம் போகிறதுக்கு தானே பொழுதுபோக்கு அப்படின்னு பண்ற. கொஞ்ச நாள் ஆபீஸ்ல வேலை ரொம்ப கடினமா இருந்தா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு சம்சாரத்திலே இருக்கக்கூடிய தாபங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னா இதை தவிர வேற என்ன வழி இருக்கு? அப்போ சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரு சூழ்வினையின் ஆழ்துயரை, நம்மை சூழ்ந்திருக்கிற பாபங்களின் ஆழ்துயரை, அந்த பாபங்கள் தரக்கூடிய ஆழ்ந்த துக்கத்தை என் நினைந்து போக்குவார், என்ன நினைத்து போக்குவார்கள் இப்போது. இப்போ வேற என்ன வழி? இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? வேற ஒண்ணும் இல்லையே. ஆகையினாலே 2 விதமாக பார்த்தாலும், ஒண்ணு போது போக்க வேண்டும், 2வது சூழ்வினையின் ஆழ் துயரை போக்க வேண்டும். இந்த 2த்துக்கும் ஒரே வழி, அழகான வழி. ஆழ் துயரை போக்குவதற்கு ஒரு வழி, கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, அதுவே போது போக்காகவும் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய லாபம். இந்த மாதிரி போது போக்குவது அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கோட போனா பரவாயில்ல, அதுவே பாபங்களையும் போக்குவது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய லாபமா இருக்கும். அதனால இதை செய்யாமல் வேற எதை செய்து நீங்கள் பாபத்தை போக்குக் கொள்வீர்கள், வேற எதை செய்து நீங்கள் போது போக்குவீர்கள் அப்படிங்கிறார். இது 2மே வேடிக்கையான வார்த்தை. வேற எதை செய்து பாபத்தை போக்கிக் கொள்வீர்கள் அப்படின்னா யாருக்கும் எந்த ஆன்சரும் கிடையாது. வேற என்ன பண்ணி பாபத்தை போக்குறது? வேற ஏதாவது இருந்தா இதை காட்டும் கஷ்டமா தான் இருக்கும். இல்லாட்டா யாகம் பண்ணி பாபத்தை போக்கலாம், வேணும்னா முடிந்தால் யாகம் பண்ணி பாபத்தை போக்கிக் கொள்ளலாம், இல்ல தபஸ் பண்ணி பாகத்தை போக்கிக் கொள்ளலாம், இல்ல சாந்திராயண விரதம் அந்த மாதிரி பல நாள் பட்னி இருந்து விரதம் இருந்து பாபத்தை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் இவ்வளவு சுலபமான வழி கிடையாது. பொதுபோக்காகவும் இருக்கணும், பாபத்தை போக்குறதாகவும் இருக்கணும் அப்படின்னு இருந்தா இதை தவிர வேற எது இருக்க முடியும்? அப்ப இதை தவிர நீங்க வேற ஏதாவது ஐடியா வைத்திருக்கீர்களா பாபத்தை போக்குவதற்கு அப்படின்னு கேட்கிற. அதனால இது என்ன கேட்டான்னா, இவ்வளவு சுலபமான ஒரு வழி,
இதை வைத்து பாபத்தை போக்காமல் இருக்கிறீர்களேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் போது போக்குவர் அப்படிங்கிற வகையில் காலத்தை போக்குவதற்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு ஆழ்வார் கேட்கறதுக்கு தாற்பயம் என்ன சொல்றாரு கேட்டா, வேற என்ன ஆழ்வாருக்கு வேற விஷயங்கள்லாம் விஷயமாவே தெரியல. வேற எல்லாம் அதாவது ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இந்த காலத்துல நமக்கு போது போக்குவதற்கு நிறைய இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. ஒரு காலத்துல முன்காலத்துல ஒரு 200 வருஷம் முன்னாடி போது போக்குவதற்கு அவ என்ன பண்ணிருப்பா யோசிச்சு பாருங்க. ஒரு 200 வருஷம் முன்னாடி டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, பெரிய அளவுல புஸ்தகங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்ப என்ன பண்ணுவா போது போக்குவதற்கு அப்படின்னா காரியம் நிறைய இருக்கும், கஷ்டம் என்னவோ நிறைய இருக்கும். அதாவது எதுவுமே கிடையாது இல்லையோ, எந்த சாதனமே மிக்சியோ கிரைண்டரோ இல்ல, நெல்லுலேருந்து நெல்லு குத்தி அரிசி எடுக்கணும், அரிசி அரைச்சு மாவு எடுக்கணும், இப்படிதான் வரும் எல்லாமே. காரியம் நிறைய இருக்கும். அப்ப அவெல்லாம் போது போக்குவதற்கு என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா ஆழ்வார் சொல்றதுதான் பண்ணிட்டு இருந்தா. அப்பெல்லாம் அந்த பாட்டு தான் பாடுவா. ஆத்துல எல்லாரும் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாள். மத்தியானம் வேலையில ஒரு 4 மணி வேலையில உட்காந்து யாராவது பாடுவா, மற்றவ எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்படி இல்லாட்டா சில ஆண்கள்ல என்ன நடக்கும்னா புராண பிரசனம் நடக்கும். யாரா புராண கதைகள்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லுவா, மற்றவ எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். இதுதான் போதில கோயிலுக்கு போவா, அங்கவே உட்காந்து இது பண்ணுவா. வேற வேற சாதனம் எதுவும் கிடையாது. கிடையாதுன்னா அடியோட கிடையாது. ஏதோ எங்காத்துல இருக்கு உங்காத்துல இல்லை அப்படிலாம் கிடையாது. எதுவுமே எந்த சாதனமே கிடையாது. ஆனா யோசிச்சு பார்த்தாலே புரியும் இல்லையா, ரேடியோ கிடையாது, செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, புஸ்தகம் கிடையாதுன்னு எதுவும் கிடையாதுன்னா இப்ப என்னதான் பண்ணுவா? ஏன்னா புத்தகங்கள் அச்சடிக்கிற எந்திரம் எல்லாமே இப்பதானே வந்திருக்கு, முன்னாடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப அதனாலதான் என்ன பண்ணுவாங்க கேட்டா, முன்காலத்துல வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவான். பாட தெரியுமான்னு கேட்பாளாம். பெண் பார்க்க போச்சேன், கல்யாணத்துக்கு பெண் பார்க்க போச்சேன், பாட தெரியுமா அப்படின்னு கேட்பேன். அது இப்பெல்லாம் பரிகாசமா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல என்ன கேட்டான்னா அதுதான் பொழுதுபோக்கு, வேற பொழுதுபோக்கு கிடையாது. பாட தெரிந்தால் ஒரு பெரிய பொழுதுபோக்கு சாதனம் கிடைச்ச மாதிரி. அது அது இல்லாட்டா கஷ்டம். ஏன்னா ஒரு முக்கியமான பொழுதுபோக்காக அது இருக்கு. அதை தவிர வேற என்ன கேட்டான்னா பூ பறித்தல், அந்த மாதிரி சில காரியங்கள் தான். பூ பறிச்சு இல்ல விளையாடுதல் இல்ல பூ பறித்தல், இதுதான். அதனால ஆழ்வார் என்ன சொல்றார், என் நினைந்து போக்குவது இப்போது, வேற என்ன நினைச்சு பொழுது போக்குவீர்கள் அப்படிங்கிற. அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒண்ணு வரும், என்ன செய்யணும்னு கேட்கிறார் பரீட்சித் மகாராஜ். ஸ்ரோதம் கிம் திரஷ்டவியம் கிம் ஸ்ரோதவியம்ங்கிற, எதை கேட்கணும் எதை பார்க்கணும் என்ன பண்ணணும். கடைசி காலம் பரீட்சித் மகாராஜன் கடைசி காலம். அப்ப நான் என்ன பண்ணணும், எதை பேசணும் எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கோ, எதை கேட்கணுங்கிற. அப்போ சுகர் சொல்றார், சுகாச்சாரிய சுரோதவியாதீனி ராஜேந்திரன் ரணாம் சந்தி சகசிரசா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம்னு அழகா வரும். அப்ப எதை பார்க்கணும் எதை கேட்கணும்னா நிறைய விஷயம் இருக்கு பார்க்க வேண்டிய. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த பார்த்துட்டு இருக்கா, நிறைய கேட்டுட்டு இருக்கா. அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம், ஆனா ஆத்மாவை புரியாதவாளுக்கு அது. புரிஞ்சவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குல்ல, என்ன விஷயம்னா தஸ்மாத் சர்வத், எல்லா இடத்துலையும் எங்கேயும் பகவான் ஹரி, அந்த ஹரியை தான் பார்க்கணும், அவனை பத்தி தான் பேசணும். அப்போ அவனுக்கு தான் அர்ச்சனம் செய்யணும், அவனை பத்தி தான் கீர்த்தனம் பண்ணணும்னு வரும். சுகாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, நல்ல விஷயம் எதை பார்க்கணும் எதை கேட்கணும் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் ஹரியின் பதில். இது யாருக்கு அப்படின்னு கேட்டா பாகவதாளு. மற்ற பேருக்கெல்லாம் இந்த கேள்விக்கு 1000 பதில் இருக்குங்க. ஏன்னா ஒருத்தன் ஒண்ணுன்னு சொல்லுவான். கடையில் போய் நான் எதை வாங்கணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் 4 சொல்லுவான். நீ இதை வாங்கணும் வர, அதை வாங்கணும், இந்த கம்பெனி இது வாங்கணும் வர, அந்த கம்பெனி இது வாங்கணும் வர, அந்த கம்பெனி வாங்கணும், 10 பேர் 10 சொல்லுவான். அதனால எந்த கேள்வி கேட்டாலும் 10 பதில் இருக்கும். ஆனா பகவத் விஷயத்துல எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், அது பகவான் ஹரி அப்படின்னு தான் பதில். அவரை தான் பார்க்கணும், அவரை தான் பேசணும் அப்படின்னு வரும், அழகா வரும். அந்த நிலையில ஆழ்வார் சொல்றார், அந்த ஹரியை நினைத்து உங்கள் காலத்தை கழிக்காவிட்டால் வேற என்ன நினைத்து காலத்தை கழிப்பீர்கள். இது ஆழ்வார்த்தம் நினைவாலே சொல்றாருன்னு வேடிக்கையா சொல்றார். அப்படின்னா என்ன கேட்டா, நமக்கெல்லாம் எத்தனையோ விஷயம் இருக்கு, அது ஆழ்வாருக்கு தெரியாது பாவம். அவர் நினைவால சுத்தமான நினைவு அவருக்கு இருக்கு. எதை ஒண்ணு நினைச்சாகணும் இல்லையோ, ஒண்ணு நினைக்காம இருக்க முடியாது. பகவானை நினைக்கிறேன், நான் யாரையுமே நினைக்கலன்னு சொல்ல முடியாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். ஏன்னா மனசு ஏதாவது நினைச்சுட்டு தான் இருக்கும். நான் எதுவுமே செய்யாமல் கை கட்டின்னு இருக்கேன்னு சொல்லலாம், நான் எங்கேயுமே போகாமல் கால் கட்டி உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லலாம், நான் எதையுமே நினைக்காமல் இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது நினைச்சுதான் ஆகணும், நினைக்காமல் இருக்க முடியாது மனுஷனால.
அப்ப என்ன நினைப்பீர்கள்? ஒரு சின்ன வேடிக்கை கதை ஒண்ணு. ஒரு வயசான பாட்டி ஒருத்தி இருந்தார். ரொம்ப ஆச்சாரம், மகா ஆச்சாரம். சொம்பெல்லாம் கையிலம்பி அடிக்கடி சுத்தமா வச்சுட்டு இருப்பா. யாரையும் சொம்பெல்லாம் தொட விட மாட்டான். அப்படிலாம் இருந்தது. வெள்ளி சொம்பு. ஒரு நாள் கிணத்தங்கரையில வெள்ளி சொம்பு வச்சுட்டு இருந்தா. அது காணாது போயிடுச்சு. இன்னும் திருத்தி தேடி தேடி பார்த்தா காணும். எல்லாம் கொஞ்சம் வெளியெல்லாம் பார்த்தா எங்கேயும் காணும், யாரோ எடுத்துன்னு போயிட்டான் போல இருக்கு. பாட்டி அங்கேயே பார்த்தா கீழே. ஏன்னா கீழே என்ன பாக்குறவங்க அப்படின்னா, சொம்பு எடுத்துன்னு போனானே, கையெலம்பாமே எடுத்துன்னு போயிட்டானே நாளா. ஏன்னா சொம்பு எடுக்கணும்னா கையெலம்பி சுத்தமா தானே எடுக்கணும். பாட்டியோட வெள்ளி சொம்ப கையெலம்பாம எடுக்கக்கூடாது. கையெலம்புனா கீழே ஜலம் இருக்கும். கையெலம்பாம எடுத்துன்னு போயிட்டானே அப்படின்னு பாட்டி கவலைப்பட்டான். அந்த மாதிரி அவளுடைய சிந்தை மாதிரி ஆழ்வாருடைய சிந்தை, பகவத் சிந்தை இல்லாமல் இருக்கிறார்களே எல்லாரும் அப்படி. பெருமாளை பற்றி கார் கலந்த மேனியான், கை கலந்த வாழியான், பார் கலந்த வல்வையிற்றான், பாம்பனையான், சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரேல், சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போதோ. 4 விசேஷம் பார்த்தோம் இல்லையா பெருமாளுக்கு. கார் கலந்த மேனியான், மேகத்திலே கலந்த திருமேனியுடையவன் அப்படின்னு அர்த்தம். மேகம் போன்ற திருமேனியுடையவன்லாம் கூட சொல்லல. அதான் அழகான வியாக்கியானத்துல என்ன சொல்லிருக்கானா, பெருமாளுடைய திருமேனியில ஏதோ ஒரு அம்சம் மேகத்தில் கலந்துருத்து போலது. அதான் மேகம் உள்ள ஒரு அண்ணா இருக்கு. பகவானுடைய திருமேனி போல அப்படியே மேகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேகத்துக்கெல்லாம் மேல உத்கிருஷ்டமாக இருக்கிறபடினால அந்த பெருமாள் திருமேனியில ஏதோ ஒரு அம்சம் வந்திருக்குமோ என்னமோ தெரியல. மேகம் உள்ள ஒரு அண்ணா இருக்கு. அவருடைய அனுகிரகம் ஏதோ கொஞ்சம் வந்திருக்க போல இருக்கு. கார் கலந்த மேனியான், கொஞ்சம் கலந்துருத்து. காரிலே மேகத்திலே கொஞ்சம் கலந்த திருமேனியுடையவன் அப்படின்னா தன் திருமேனியுடைய ஒரு அம்சத்தை மேகத்திலே வைத்தவன்னா உண்மையில அப்படி வைக்கல, அப்படி வைக்கும்படி மேகம் அழகா இருக்குன்னு அர்த்தம். பகவத் அனுகிரகம் இருந்தா எல்லாமே அழகா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி. கார் கலந்த மேனியான், கை கலந்த வாழியான். கை கலந்த ஆழியான், கையிலே ஆழின திருவாழி திருச்சக்கரம், அதை கையிலே கலந்திருக்கும்படி வைத்திருப்பவன் அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, திருவாழியை கையிலே ஏந்தி இருக்கிறவன் அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல முடியாது. பிடிச்சுன்னு கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருக்கார். இந்த கையில சங்கமும் அந்த கையில சக்கரமும் அப்படியே பிடிச்சுன்னு பெருமாள் இருந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க. எத்தனை நாள் பிடிச்சுன்னு நிற்பார் ஒருத்தர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரொம்ப நாள் பிடிச்சுன்னு நின்றானா கை வலிக்காதா? பெருமாளுக்கு கையெல்லாம் வலிக்காது, அவருக்கு போய் இதுக்கு கை வலிக்க போகுது. கையெல்லாம் வலிக்காது அப்படிங்கிறது உண்மையா இருந்தா கூட பாக்குறவாளுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியே நிக்கிறாரு கை வலிக்காதா அப்படின்னு. ஆனா உண்மையில என்ன அப்படின்னு கேட்டான்னா, அவர் அதை பிடிச்சுட்டு எல்லாம் நிக்கல. இவர் கை இருக்கார், சக்கரம் இருக்கார், அவ்வளவுதான். அதோட ஒட்டின்னு இருக்கார் அவர்னு வச்சுப்போம். இப்ப பிடிச்சு நிக்கணும் இல்லை. அவர் ஒருத்தர் சக்கரத்தாழ்வான்னு ஒருத்தர் இல்லையோ, அவர் அங்க நிக்கிறார். அதனாலதான் கை கலந்த ஆழியான், கையிலே ஆழியானது கலந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கையிலே பிடித்து கொண்ட ஆழியான் அப்படிங்கிறது கிடையாது. கையிலே சக்கரத்தாழ்வானும் வந்து கையில கலந்திருக்கார். இந்த பக்கம் சங்கத்தாழ்வான் வந்து கையில கலந்திருக்கார். 2 பேருக்கும் ஆழ்வார்கள் அப்படின்னே பெயர். அதாவது வியாக்கியானங்கள்ல ஆழ்வார்கள் அப்படின்னு வந்தா சங்கமும் சக்கரமும் அப்படின்னு அர்த்தம். ஆக கை கலந்த வாழியான். அது மட்டும் இல்ல, அந்த கைக்கு ஏத்தா மாதிரி திருவாழி. திருவாழி கையும் சிவப்பா இருக்கும், திருவாழி அழகா பிரகாசமா இருக்கும். கைக்கு பரபாகம்னு சொல்லுவாள். ஒரு கைக்கு அழகூட்டுற மாதிரி இருக்கான். தாயார் கையில தாமரைப்பூ இருந்தா அழகா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் கையில சக்கரம் இருந்தா அழகு, சங்கம் இருந்தா அழகு. அப்படி இருக்கக்கூடியவன். கார் கலந்த மேனியான், கை கலந்த வாழியான், பார்க்கலந்த வல்வயிற்றான். அடுத்த விஷயம் பெரிய விஷயம். பெரிய வல்வயிற்று, சிறப்பான வயிறுன்னு அர்த்தம், திடமான வயிறுன்னு அர்த்தம். திருவயிறு. அதுல பார் கலந்த, உலகமே கலந்திருக்கு. மொத்த உலகமும் கலந்திருக்கும்படியான வல்வயிற்றான், திடமான திருவயிற்றை உடையவன் அந்த படபத்திரசாயி ஆலிநிலை பெருமானாக இருக்கும்போது. இங்கேயும் பார் கலந்த வல்வயிற்றான் அப்படிங்கிற. உலகம் மொத்தம் வயிற்றுக்குள்ள போச்சனா வயிறு பெருசாயிடாதா அப்படின்னு கேட்டா, ஏதோ எல்லாத்தையும் கலந்து வச்சா மாதிரி உலகம் மொத்தத்தையும் கலந்து சாப்பிட்டுட்டான். சில சமயம் இந்த கலப்புன்னு ஒன்று பண்ணுவா. கலப்புனா என்ன கேட்டா, என்னென்ன பண்ணியிருக்காளோ அதெல்லாம் சேர்த்து மொத்தத்தையும் ஒரு கரண்டியில் வச்சு கலந்து விட்டு அதை சாய்ச்சா வச்சுக்கோங்க, எல்லாம் சாய்ச்சதுக்கு சமானம்.
அந்த மாதிரி உலகம் மொத்தத்தையும் கலந்து தன் வயத்துக்குள்ள வச்சுருக்கான். பார் கலந்த வல்வையிட்டான். அதான் இவன் வயத்துக்குள்ள மொத்தமும் கலந்து போச்சு. எல்லாம் எல்லாம் அதிகமா போய் வயிறு வீங்கி போய் அப்படிலாம் கிடையாது, மொத்தமும் கலந்து உள்ளுக்குள்ளே அடங்கி விட்டது அப்படின்னு. அப்படிப்பட்ட திருடமான திருவயிற்றை உடையவன். பார்க்கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான். பாம்பு அணையான், ஆதிசேஷனிலே அவனை சயனமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். இங்க ஆதிசேஷனிலே கலந்தவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த கலந்தன்னு வருதோ இல்லையோ, பாம்பு மொத்தம் அணையான்னு சொல்லும் போது பாம்பு கலந்த மேனியான்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்திரஸ்லேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் மொத்தமும் ஆதிசேஷன்ல இருக்க. சர்வ அவயவங்களும் ஆதிசேஷன்ல படும்படியாக சயன திருக்கோலத்துல பெருமாள் இருக்கார். அப்படிங்கிறபடினால பாம்போடு கலந்திருக்கார் அப்படின்னு கூட சொல்லு. பாம்பனையான். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சீர்கலந்த சொல். சீர்னா கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் கலந்த சொல் நமக்கு எல்லாம் கலந்து போட்டிருக்காரு. கார் கலந்த வேணியான், கை கலந்தானியான், பார் கலந்த வல்வயிற்றான்கிற மாதிரி நம்மளுடைய சொல் அப்படிங்கிறது சீர்கலந்த சொல். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கலந்து இருக்கக்கூடிய சொல். அந்த சொல் நினைந்து போக்காரே. அந்த சொல்லை நினைத்து அதை சொல்லி பொழுதுபோக்க வேணும். இல்லாவிட்டா வேற என்ன நினைத்து பொழுதுபோக்குவார்கள்? போக்காரேங்கிறது பொதுவாக சொல்லுங்க. பாபத்தை எப்படி போக்குவீர்கள், பொழுதை எப்படி போக்குவீர்கள், ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். பாபத்தை போக்குதல்னா தொலைத்தல் அர்த்தம், பொழுதை போக்குதல்னா காலம் கழித்தல் அப்படின்னு அர்த்தம். சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரே சூழ்வினையின் ஆழ்துயரை. நம்மை சூழ்ந்திருக்கிற பாபங்களின் ஆழ்துயரை நினைந்து போக்குவர். என்ன நினைச்சு அந்த பாவத்தை போக்குவீர்கள்? இப்போது, இந்த போதிலே அப்படின்னு அர்த்தம். சரி, இதுல 2-3 விஷயம் இருக்கு. முதல்ல இப்போதுங்கிறத பார்க்கலாம். இப்போது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு அர்த்தம். இப்போ எம்பெருமானுடைய சொல்லை நினைக்காமல் வேற என்ன செய்வீர்கள்? இப்போதுனா எப்போது அப்படின்னா யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. பக்தி யோகம் பண்றவனா இருந்தாலும் சரி, அவனும் பிரதட்சண பிரணாம கீர்த்தனம் ஸ்தவனம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பாஷ்யாரே சொல்லியிருக்காரு. பக்தி யோகம் பண்ற சமயத்துல பக்தி யோகம் பண்ணுவான், மீதி சமயத்துல என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி நல்ல பொழுது போக்கணும். பக்தி யோகம் பண்றவன் நல்ல பொழுது போக்கணும்னு ஒண்ணு உண்டு இல்லையோ அவனுக்கும். யோகத்துல உட்காந்து யோகம் பண்ணி முடிஞ்சு எழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் யோகத்துல உட்கார்ற வரைக்கும் பொழுது போக்கணும். அப்ப இந்த மாதிரிதான் பொழுது போக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காரு அவர். சரணாகதி பண்ணவன் அப்படின்னா அவனுக்கு காலம் முழுக்கவே பொழுதுபோக்கு தான் பண்ணணும். என்ன உபாயம் முடிஞ்சு போச்சு, இனிமே காலக்ஷேபம் தான். அந்த பொழுதுபோக்கச்சா இதை தவிர வேறு எப்படி பொழுதுபோக்குவான் அப்படின்னு. அதனால யாருக்குமே இல்ல லோகத்துல இருக்கவன்னா அவனுக்கும் பொழுதுபோக்கணும் முடியும். அதனால இப்போது அப்படின்னா எப்போது அப்படின்னா எந்த நிலையில இருந்தாலும் அப்போது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பொழுதுபோக்கணும்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும். சீர்கலந்த சொல் நினைந்து. சீர்கலந்த சொல் அப்படின்னா எந்த சொல் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு அழகா சொல்ற, வேத திவ்ய பிரபந்த ஸ்மிருதி இதிகாச புராண ஆழ்வார் சக்திகள் உட்பட எல்லாத்தையும் வச்சுக்கணும். எல்லாமே எம்பெருமானுடைய கல்யாண குணம் கலந்த சொல் தான் மொத்தமே. வேதத்துல கூட எம்பெருமானுடைய கல்யாண குணம் தான் கலந்துருக்கு மொத்தமே. ஸ்ரீபாஷ்யம் இருக்கும் இல்லையோ, அதுல ஒரு கேள்வி வருது. சுவாமி தேசியன் கேட்கிற, எதுக்கு விஸ்தாரமா சொல்லணும்? சுருக்கமா எம்பெருமான் சேத்தனா சேத்தன விலட்சணான எம்பெருமான் பரபிரம்மம் ஜெகத்காரணம் சொல்லி முடிச்சுட்டார். அப்புறம் இன்னும் விஸ்தாரமா எதுக்கு அதே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா, தத்குணான் உத்குணாதி, அவனுடைய கல்யாண குணங்கள் அவன் நினைக்கணுங்கிறதுக்காக சொல்றான். அதுலயும் கல்யாண குணங்கள் தான் இருக்கு. திருவாய்மொழியில கல்யாண குணங்கள் தான் இருக்கு. அதனால்தான் தாத்பரிய ரத்னாவளி பண்ற இந்த கல்யாண குணங்களை எடுத்து. அதனால எம்பெருமானுடைய சீர் கலந்த சொல் அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தான் கல்யாண குணங்கள் தான் இருக்கு. ஏன்னா யாரினாமானி கவுனானின்னு இருக்க. ஆக எல்லாமே கல்யாண குணம் கலந்த சொல் தான் மொத்தமே. அதனால சீர் கலந்த சொல் அப்படின்னா வேதத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாம் சொல் நினைந்து போக்காரேன். ஆழ்வாருடைய தாற்பயம் பெருமாளை நினைக்கிறத காட்டிலும் அந்த சொல்லை நினைங்கள்ங்க. வேத ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்ல என்னென்ன இருக்கோ நான் கொஞ்சம், அதாவது நம்மெல்லாம் ஒரு விஷயம் யோசிக்கணும், கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்ணி பெருமாளை நினைக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் எது சுலபம்னா இந்த மாதிரி இருக்கிறத சொல்லிட்டு இருக்கோங்கிறது சுலபம். திருவாய்மொழியோ இன்னொன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோங்கிறது சுலபம் இன்னும். ஏன்னா அந்த தியானம் கஷ்டம். இதை சொன்னா வச்சுக்கோங்க, பெருமாள் தானா மனசுல வருவார். நம்ம திருவாய்மொழியோ
ஸ்ரீமத் ராமாயணமும் இதையெல்லாம் சொன்னால் பெருமாள் தானா மனசில் வருவார். இந்த சொல்லெல்லாம் விட்டுட்டு நான் பகவானை நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ வருவாரான்னு தெரியாது, வேற ஏதாவது சிந்தை வந்தாலும். அதனால பகவானை நினைப்பதை காட்டிலும், பகவானுடைய கல்யாண குணங்களை நினைப்பதை காட்டிலும், பகவானுடைய கல்யாண குணங்கள் கலந்த சொல் நினைந்து, கல்யாண குணங்கள்ல இருந்து அந்த வச்சனங்களை நினைந்து நீங்கள் பொழுதுபோக்கலாம் அப்படின்னு சொல்ற. சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேன் சூழ்வினையின் ஆழு துயரை என் நினைந்து போக்குவர். சூழ்வினவை சூழ்ந்திருக்கிற வினையின் ஆழ்துயரை என்ன நினைத்து அவர்கள்லாம் போக்குவார்கள், வேற வழி கிடையாது. அழகே வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதும்னு சொல்லிருக்காரு இல்லையா? இந்த மாதிரி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்னு. இதெல்லாம் பொழுதுபோக்கு. குறிப்பா நம்மாழ்வாருக்கு எல்லாமே பொழுதுபோக்கு. தியானம் பண்றதே அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு தான். திருவாய்மொழி சொல்றதே ஒரு பொழுதுபோக்கு தான். எல்லாமே பொழுதுபோக்காக இருக்கு. அதனால வேற எந்த ரீதியிலே பொழுதை போக்குவோம், வேற எந்த ரீதியிலே பாபத்தை போக்குவோம், முதலிலே சொன்ன மாதிரியாக பொழுதுபோக்குவதே பாபத்தை போக்குவதாக ஆகும், பாபத்தை போக்குவதே ஒரு பொழுதுபோக்காகவும் ஆகும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் இங்க மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் நடக்காது. சாந்திராயண விரதங்கள் யாகங்கள்லாம் பாபத்தை போக்குவதற்காக பண்ணா அது பொழுதுபோக்காக ஆகாதே, படாத பாடு படம். பொழுதுபோக்காகனா சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு. கார்கலந்த வேலியான் கை கலந்த ஆழியான் சீர்கலந்த பார்கலந்த வல்வையிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரில் சூழ்வினையினாள் துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது இப்போதும் இன்னும் இனி சிறிது நின்றாலும் எப்பொழுதும் இதே சொல் என் நெஞ்சே எப்போதும் கை கடலா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கடலே தமிழல். கடைசி பாசுரம். அவள் அப்படியே கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா உபதேசம் தான் நிறைய பண்ணிட்டு இருக்க. அவன் பார்த்துட்டு இருக்கோம். முதலாக மனசே மனசேன் மனசை கூட்டு உபதேசம் பண்ற. ஆனா நமக்கும் சேர்த்து அந்த உபதேசம் அழகா வந்துட்டு. கடைசியில மனசே அப்படிங்கிற மாதிரி என் நெஞ்சே ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுடுற. கடைசியில இனிமே ஒண்ணும் இல்லை, ஒரு விஷயம் தான் இருக்கு முடிச்சுடுறேங்கிற மாதிரி சொல்ற. என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமாண்டிய மொய் கடலே ஏத்த முயல், எம்பெருமாண்டிய ஆச்சரியமான திருவடியை ஏத்துவதற்கு நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லி முடிக்கிற. எப்போதுனா இப்போதும் இன்னும் இனி சிறிது நின்றாலும். இப்போதுன்னு சொன்னாரு இல்லையோ, என்ன சொன்னார் போன பாட்டுல? இப்போதுன்னு சொன்னாரு இல்லையோ. இந்த போது எப்படி போக்குவாருன்னு, இப்போது மட்டும் இல்ல எப்போதுமே. இப்போதும் இந்த சமயத்திலும், இன்னும் இதற்கு மேல் சமயத்திலும், இனி சிறிது நின்றாலும், அதற்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்க வேண்டி இருந்தாலும், இதுக்கு மேல எத்தனை நாள் அப்படின்னு கேட்டா அத்தனை நாள், அதுக்கு மேல இருந்தாலும் அத்தனை நாள். இனி சிறிது நின்றாலும் எப்பொழுதும் இதே சொல் என் நெஞ்சே, எப்பொழுதும் இதுவேதான் சொல், இதையே சொல்லிக் கொண்டிரு என் மனசே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீர்கலந்த சொல் இருக்கோ, அந்த சொல்லையே சொல்லிக் கொண்டிரு என் மனசே. எப்பொழுதும் கை கடலா நேமியான் நம்மேல் வினை கடிவான், எப்போதுமே கையிலே நேமியை சூட்டி கொண்டிருக்கிறவன், அதாவது திருவாழியை உடையவன், அவன் நம்மேல் வினை கடிவான், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் தொலைப்பான். அவனுடைய மொய் கடலே ஏத்த முயல், அவனுடைய திருவடியே நீ ஏத்துவதற்கு முயற்சி செய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்போதும் இன்னும் இனி சிறிது நின்றாலும் எப்போதும் இதே சொல் என் நெஞ்சே. எப்போதும் கை கடலா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கடலே ஏத்த முயல். மொய்கடல்னா அழகு நிறைந்த, அழகாக சேர்ந்திருக்கக்கூடிய கடல் திருவடின்னு அர்த்தம். அதை ஸ்தோத்திரம் செல்வதற்கு நீ முயற்சி செய் மனசே. இனி இதுதான். இப்போதும் இன்னும் இனி சிறிது நின்றாலும் அப்படின்னு சொல்றது இப்போது மட்டுமல்ல, நீ எத்தனை நாள் ஆனாலும் சரி. அதாவது கடைசியா சொல்ற வார்த்தை இது, இந்த பாசுரம். அதனால அது இப்போதைக்கு மட்டும் இல்லை, இனி எத்தனை நாள் இருந்தாலும் இதே வார்த்தை தான். நீ 10 வருஷம் ஆனாலும் இதே தான் அப்படின்னு சொல்றாள். அந்த மாதிரி ஆயுஷ் முழுக்க ஆனாலும் நான் சொல்லக்கூடிய சொல் இதுதான். எப்போதும் இதே சொல், எப்பொழுதும் இதையே சொல்லிக் கொண்டிரு. இப்போதும் இன்னும் இனி சிறிது நின்றாலும், இன்னுமே இன்னைக்கு மட்டும் இல்ல,
இனி வருங்காலத்திலும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச காலம் எத்தனை நாள் இருந்தாலுமே என்ன அர்த்தம்? ஒரு முடிவுன்னு இல்லாமல் எல்லா காலத்திலும் இருந்தாலும் எப்பொழுதும் இதே சொல் என் நெஞ்சே, எப்பொழுதும் இதையே சொல். இதுக்கு நிறைய 2-3 அர்த்தம் சொல்றா. என் நெஞ்சே எப்போதும் இதே சொன்னா இதையே சொல்லி கொண்டிருன்னு அர்த்தம். இதுனா இது வரைக்கும் முன்னாடி எல்லாம் சொன்ன முடியும். சீர் கலந்த சொல் அப்படின்னு போன பாட்டுல சொன்னாரோ இல்லையோ, கார் கலந்த மேனியான் கை கலந்த வாழியான் சீர் கலந்த சொல். அந்த சொல்லையே சொல்லி கொண்டு ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் என்னென்ன இருக்கோ அதையே சொல் என் நெஞ்சே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எப்பொழுதும் இதே சொல்னா நான் சொல்வதுன்னு அர்த்தம். நான் சொல்வது இதுதான். இப்போது மட்டுமல்ல, இப்போது மட்டுமல்ல, இன்னும் பெரிய திருந்தாய் முடிஞ்சப்பறம் அதுக்கப்புறமும் இனி சிறிது நின்றாலும் அதுக்கு மேல திருவாய்மொழி சொன்னாலும் அதுக்கு மேல ஏதாவது சொல்லணும்னாலும் இதே சொல், நான் சொல்வது இதுதான். அதனால என்ன கேட்டான்னா, இப்போ ஆழ்வார் நான் சொல்ற பெரிய திருந்தாய் மட்டுமல்ல, இனி இதுக்கு மேல திருவாய்மொழி சொன்னாலும் அதுக்கு மேல எதை சொன்னாலும் எல்லாத்திலும் ஒரே சொல் தான். ஏன்னா எம்பெருமாண்டிய மொய்கழலே ஏத்த முயல் அப்படின்னு நான் சொல்வது இதுதான் அர்த்தம். அதனால 2 அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? ஒரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, மனசே நீ இதையே சொல், முன்னாடி சொன்னதையே சொல்லி கொண்டுருன்னு. 2ஆம் அர்த்தம் என்ன கேட்டா, இதே சொன்னா நான் உனக்கு சொல்லக்கூடிய உபதேசம் சொல்லக்கூடிய சொல் இதேன்னு, அது இதுதான். நான் மனசை பார்த்து முன்னாடி சொல்லிருக்கோம் இல்லையோ, நான் ஒண்ணு சொல்றேன் இதை கேள் அப்படின்னு. அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் சொல். இன்னும் திருவாய்மொழி சொன்னா அதுலயும் இதுதான் சொல். எதுவானாலும் இதே சொல். 3வது ஒரு அர்த்தம் இருக்கு. எப்பொழுதும் ஈதே சொன்னா ஈதேனா இதையேன்னு அர்த்தம். இந்த பெரிய திருவந்தாதியே சொல்லணும் அர்த்தம். ஏன்னா இது கடைசி பாசுரம் மூலியம். கடைசி பாசுரத்துல அதை சொன்னா என்ன பலன் அப்படின்லாம் சொல்லணும். அப்போ அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இதை முடிய போடுது. அதனால ஆழ்வார் என்ன சொல்ற, 2 அர்த்தத்தில் சொல்றாராம். நான் உனக்கு சொல்ல மட்டும் இல்ல, ஈதே சொல், இந்த திருவந்தாதியே சொல்லிக் கொண்டிரு. பெரிய திருவந்தாதியே என்னுடைய வார்த்தைகளையே நீ சொல்லிக் கொண்டிரு. எப்பொழுதும் ஈதே சொல் என் நெஞ்சே. நமக்கும் அதான் சொல்ற, வேற எதுவும் சொல்ல வேண்டாம், பெரிய திருவந்தாதியே சொல்லிக் கொண்டிரு. போன பாட்டுல கூட சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் அப்படின்னு சொல்லச்ச, சீர்கலந்த சொல்லுன்னு பெரிய திருவந்தாதி சொல்றான்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அதை இந்த பெரிய திருவந்தாதி சொல்லாமல் வேற என்ன சொல்லி அவ காலத்தை கழிக்க போறா அப்படின்னு ஒரு அர்த்தம் அங்கேயும் இருக்கு. இதுதானே சீர் கலந்த சொல் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதனால எல்லாத்தை காட்டிலும் ரொம்ப உத்கிருஷ்டமாக, அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய பெரிய திருவந்தாதி, அதையே சொல்லிக் கொண்டிரு. திருவாய்மொழியில ஒவ்வொரு 10 பாட்டு முடிச்சும் இதை சொன்னவர்னு வரா மாதிரி கடைசியில இதை சொல் அப்படின்னு முடிச்சுட்ட. எப்போதும் இதே சொல் என் நெஞ்சே, எப்போதும் கை கடலா நேமியான் நம்மேல் வினை கடிவான். நம்ம கிட்ட இருக்கிற பாபத்தை போக்குவதற்காக கையில எப்பொழுதும் சக்கரத்தை சூடிக் கொண்டிருப்போன். நம்மேல் வினை கடிவான், நம்ம மேல இருக்கிற பாபத்தை போக்குவதற்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த கை கையலா நேமியான் நம்ம கிட்ட இருக்கிற பாபத்தை போக்குவான் அப்படின்னு முடிச்சு விடலாம். கை கடலா நேமியான் நம்மேல் வினை கடிவான் அப்படின்னு. அப்படி இல்லாட்டன்னா வினை கடிவான் எம்பெருமான் அப்படின்னு வச்சுக்கணும். கைகளா நேமியான் எம்பெருமான், வினை கடிவான் எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய மொய்கழலே. பலவிதமா அர்த்தம் சொல்லலாம். கடிவான் புதுசா வச்சு முடிச்சுடலாம், நம்ம பாபத்தை போக்குவான். அடுத்தது சேர்த்தா வினை கடிவான் மொய்கழலேன், போக்குவர எம்பெருமானுடைய மொய்கழலேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பாபத்தை போக்குவதற்கு என்னால் முடியும்னு காண்பிக்கிற மாதிரி கையில திருச்சக்கரத்தை ஏந்தி கொண்டிருப்போம். திருச்சக்கரத்தாலே எதைத்தான் ஒழிக்க முடியாது, எல்லாத்தையும் ஒழிக்க முடியுமோ இல்லையோ. சத்துருக்களை எல்லாம் ஒழிக்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு சத்துருவான பாபங்களையும் ஒழிப்பார் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய மொய் கடலே ஏத்த முயல், அழகான திருவடியை ஏத்துவதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நீ முயற்சி செய் அப்படின்னு அர்த்தம். இது ஒண்ணுதான் நான் சொல்றேன். மொய் கடலே இங்கே முயல்னு முடிகிற ஆரம்பத்துல முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே அப்படின்னு முயற்சியை தான் சொல்ற. ஏற்றுவாய் எம்மோது நீ கூடி அப்படின்னு நீ எம்மோட சேர்த்து இருந்து நீ எம்பெருமானுடைய புகழை பாடலாம் வா மனசே அப்படின்னு தான் நான் கூப்பிடுறேன். 2 விஷயம் சொல்லிருக்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா. ஒண்ணு மனசுக்கு, இன்னொன்னு வாக்குக்கு. வாக்குனாலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய வேணும் அப்படிங்கிறது.
மனசுனாலே எம்பெருமானை நினைக்க வேணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அழகா முடிச்சுட்டா நினைக்கச்சு அவனை நினைக்கிறது இருக்கட்டும், அவனுடைய கல்யாண குணங்களை நினைக்கிறது இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய திருந்தாதி முதலான திவ்ய சுசக்திகளையே நினைத்து காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இதுதான் எப்பொழுதும் ஈதே சொல் அப்படின்னு இருக்கக்கூடியது இதுதான். அவனுடைய மொய்கடலே ஏற்ற முயல், பின்னாடி முயற்றி அப்படின்னு திருவந்தாதி வருதோ இல்லையோ, முயற்றி சுமந்து எழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்பொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உட்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ் அப்படின்னு அந்தாதியை முடிக்கலாம். இதுல முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கிற, எம்பெருமானுடைய புகழை பாடுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிற. ஆனால் பாடுவதற்கான யோக்கியதை இருக்கோ இல்ல பாடத்தான் முடியுமோ? அவனுடைய நிலைமையை பார்த்தாலும் நம்மால பாட முடியாதே. அவன் எப்படிப்பட்டோம்? பூர்த்தியாக பாடவும் முடியாது. நாமெல்லாம் ரொம்ப தாழ்ந்தவராக இருப்பவர்கள் அப்படின்னு அதையெல்லாம் நினைக்கிறார். ஆனால் கூட நெஞ்சே அப்படின்னு கூட்டு வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு, இதெல்லாம் இருக்கட்டும். இதனால பாடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, பாடணும். ஆனால் அவனுடைய பெருமைகளை நாம் பூர்த்தியாக பாடவில்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நாம் பாடிக்கொண்டே இருக்கணும். வாழ்த்துவதுதான் வழக்கு நமக்கு அப்படின்னு சொன்னார். சீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர்வாமனாக்கால் பேராளா. எம்பெருமானை நினைத்து வாழ்த்து வேணும்னு சொன்னோம். அதுக்காக சில உதாரணங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிற. முதல்ல வாமனாவதாரம் ஆரம்பம். வாமனாவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதாரம், தாம்பால் ஆப்புண்டாலும் அத்தழும்பு அப்படின்னு ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், இந்த மாதிரி இந்த அவதாரங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நாம் ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன. நினைத்து கொண்டே இருக்கலாம்ல, இது ரெண்டு சேர்த்து நினைக்கலாம், பாடலாம். இளைப்பாய் இளதாப்பாய் நெஞ்சமே சொன்னேன், மனசே நீ இழைச்சு போ, தளர்ச்சி இல்ல தளர்ச்சி இல்லாமல் இரு. ஆனா ஒரு வழி சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன் நான். நமந்தவர்கள் பற்றி யமதூதர்கள்கிட்டே தப்பித்துக் கொள்வதற்கு இதை தவிர நமக்கு வேறு ஒரு வழி கிடையாது. எம்பெருமானை பாடுவதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு அதை சொன்னார். ஏன் யமன் கிட்ட இருந்து தப்பிக்கிறோம்னா பாபங்கள் போகணும். அப்ப எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் பாபங்கள் போகுமா அப்படின்னா, அருள் என்னும் தண்டால் அடித்துங்கிறார். அடிச்சா ஓடுற மாதிரி ஓடும். எப்படி தடியை எடுத்து அடிச்சா ஓடுமோ அந்த மாதிரி யானும் என்னெஞ்சும் செய்து எழுந்தோம் வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவான். நேர் காட்டிலேயோ மலையிலையோ கடல்லையோ எங்கேயோ எந்த இடத்துலயோ எங்கேயோ ஓடி போயிடும் அவனுடைய திருநாமத்தை சொன்னால் அப்படின்னு அழகா சொன்னார். அப்படி அப்படிப்பட்ட எம்பெருமானே நேரே பார்க்க முடியுமா அப்படின்னா, அன்றே கண் காணும். என்னைக்கு பார்க்கலாமோ அன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு அதை பத்தி கவலைப்படும். இதை பத்தி அழகான விசாரம் ஒண்ணு பண்ண. இன்னைக்கு என்ன அப்படின்னா, நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து அப்படின்னா, இப்போ உட்கண்ணாலே நாம பார்க்கிறோம். அப்ப வெளிக்கண்ணாலே பெருமானை என்னைக்காவது பார்க்க முடியுமா அப்படின்னா, அது என்னைக்கு பார்க்கலாமோ அன்னைக்கு பார்க்கலாம்ல. அது என்னைக்கு பார்க்கலாம் கேட்டா, அதை பத்தி இன்னைக்கு என்ன விசாரம் அப்படிங்கிறது. இன்னைக்கு அதை பத்தி தேவையில்லையே. ஏன்னு கேட்டா, உள்கண்ணால பாக்குறதே ரொம்ப போக்கியமா இருக்கும் இல்லையோ. அப்ப நம்ம இதனால அனுபவிச்சுட்டு இருப்போம். அன்றே நம் கண்காணும் ஆழியான் காருருவம் இன்றே நாம் காணாதிருப்பதும். இன்னைக்கு பார்க்காம இருக்கும், என்னைக்கு பார்க்கிறோமோ அன்னைக்கு பார்க்கிறோம். அதனால அதை பத்தி கவலையெல்லாம் விட்டு விட்டு எம்பெருமானை நீ நினைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்ற. நின்றும் இருந்தும் கிடந்தும் தெரிதந்தும் ஒன்றும் ஓவாற்றான் என் நெஞ்சகலான். எம்பெருமான் என்னுடைய மனசை விட்டு அகலாமல் அவன் எனக்கு பரம அனுகிரகம் பண்ணி இருக்கான், என்ன பிரிந்து போகாமல் இருக்கான் இல்லையா அப்படின்னு. அதனால தீந்துழாய் மாயனை பேசியே போக்காய் பிழை. பாப்பம் போக்கணும்னா அவனை பேசி கொண்டிருக்கணும். ஏன்னா ஆழ்வார் ரெண்டு விஷயம் சொல்றல, நினைக்கணும் பேசணும் சொல்லிட்டு. அதை நினைப்பதற்கு பெரிய சிரமம் இல்லை, ஏன்னா அவனே என் மனசுல இருந்திருக்கான். அதனால நான் அதுக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம். அது மட்டும் அல்ல, மனசுல பெருமாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன இருக்கும்னா மனத்துயர்ங்கிற. மனத்துயரை மனசுல கஷ்டம் தானே இருக்கு நிறைய. இப்போ கஷ்டங்கள் எல்லாம் போவதற்கு ஒரே வழி மனத்துயரை மாய்க்கும் வகை. ஏன்னா மனத்துயரை வைத்திருந்து வாழ்த்தாதார் கொண்டோ மனத்துயரை மாய்க்கும் வகை.
மனத்திலே எம்பெருமானை உயர வைக்காமல் இருந்தால் மன துயரம் எப்படி தொடையும் அப்படின்னு வேடிக்கையான ஒரு வார்த்தை ஆழ்வார் அழகா சொன்னார். அதனாலே நான் நினையாது வாசகத்தால் ஏற்றினேன், வாயாலையும் பாடினேன், மனசாலையும் சொல்றேன் எம்பெருமானுடைய திருநாமத்தையே. கொண்டல்தான் மால்வரைதான் மால்கடல் தான் கூறிருள்தான் பாசுரத்துல ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய திருமையனுடைய அழகையெல்லாம் நிறைய பாசுரங்கள்ல சொல்றேன். நான் மேகம்னு சொல்வேனா, கருங்கடல்னு சொல்வேனா, இருன்னு சொல்வேனா, கண்டுகள் இருக்கக்கூடிய காயாம்பூன்னு சொல்வேனா, இல்ல இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எம்பெருமானுடைய நினைவு வருகிறதேன்னு ஆரம்பித்து எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லக்கூடிய பெருமையெல்லாம், அதாவது எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்லி அவனை அனுபவிப்பதை தவிர வேற எது நமக்கு உண்டு? கார்த்தஜ்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது அவனை அனுபவிக்க வேணும் அப்படின்னு இருக்கு. ஒன்றொன்று செங்கன்மால் யான் உரைப்பது. பெருமாளே உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் மனசுக்கு சொல்லிட்டே வரவர். இன்னும் நீ வைகுந்தம் கொடுத்தா இந்த மாதிரி ஆனந்தமா இருக்குமா? இப்ப எவ்வளவு ஆனந்தமாக உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, உன்னுடைய வைகுந்தம் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பலவிதமான அவதாரங்கள், குறிப்பாக திருவிக்கிரம அவதாரத்திலே எம்பெருமான் உலகத்தை அளந்த வைபவத்தை பல இடத்திலே சொல்லி, அதுக்கப்புறம் ராமாவதார கிருஷ்ணாவதார வைபவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி கலந்து நதியும் கடுந்துயரே நெஞ்சே மலங்க அடித்து மடிப்பான் விலங்கல் போல் தொன்மாலை கேசவனை நாரணனை மாதவனை சொன்மாலே எப்பொழுதும் சூட்டு கண்ணந்தாள் வாழ்த்துவதே கல். ஒவ்வொரு பாட்டிலையும் திருப்பி திருப்பி இதேதான். பகவானை மனசாலே பகவானை வாழ்த்து, பகவானை மாதா பிதுவாக மனசிலே வைன ஒரு பாட்டில் அம்மா அப்பாவா நினைச்சுக்கோ. அதுவும் இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் எனதுள்ளேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி வைத்துக் கொண்டிரு அப்படின்னு சொன்னவர். பூவையும் காயாவும் நீளமும் பூக்கின்ற காவி மலர் என்றும் காண்தோறும். கொஞ்சம் கொஞ்சமா இவர் என்ன பண்ணிட்டார், எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அழகுல அதையே நினைத்து நினைத்து கடைசியில சீவைகுண்டம் கூட வேண்டாங்கிற மாதிரி உள்நாட்டு தேசன்றே ஊழ்வினை அஞ்சுமே விண்ணாட்டே ஒன்றா மதிக்குமே மெச்சுமே அப்படின்னு அது கூட வேண்டாம்னு சொல்ற அளவு எம்பெருமானுடைய திருமேனிலே ஈடுபட்டு இருக்கிறார். அப்புறம் கடைசியாக நெஞ்சமே சொன்னேன் அப்படின்னு ஆரம்பித்து மல்லர் நாள் வல்வினனை வாழ்த்து, கண்ணனனை வாழ்த்து, அம்மானை ஏத்து அப்படின்னா சொல்ற இடத்துல பரமசாரமாக நான் சொல்வது அவனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இங்கு இரு, வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து கைகூப்பி தலை தாழ்த்தி இப்படியே காலம் கைத்திரு. இது இல்லாமல் எம்பெருமானுடைய சீர்கலந்த சொல் இல்லாமல் வேற எதை நினைத்து காலத்தை போக்க முடியும்? அல்ல, வேற எதை நினைத்துதான் பாப்பத்தை போக்க முடியும். அதனாலே அதையே நினைத்து கொண்டு, அதிலும் குறிப்பாக பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற ஈதே சொல் என் நெஞ்சே, இதையே சொல்லிக் கொண்டிரு என்பதாக ஆழ்வார் இங்கே அருளி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஒரு பெரிய விஷயத்தை சொன்னபடினாலே பெரிய திருவந்தாதி அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். ஆழ்வாருடைய ஒரு பெரிய ஆசையை வெளிப்படுத்தினபடினாலே பெரிய திருவந்தாதி அப்படின்னு ஒரு அர்த்தமும் பார்த்தோம். யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் அப்படின்னு ஆழ்வார் சொல்லச்ச, பெருமானே நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னும் போது நம்ம இரண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பெரிய திருவந்தாதி தான் பெரியது அப்படிங்கிற அர்த்தத்திலே பெரிய திருவந்தாதி அப்படின்னு வந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். ஏதோ பகவத் அனுகிரகத்துல, ஆழ்வார் அனுகிரகத்துல பெரிய திருவந்தாதி அனுபவம் நமக்கு நன்றாக வாய்த்தது. தன்யவாதங்கள், பிரணாமங்கள். அடுத்த பிரபந்தம் அப்புறம் ஆரம்பம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.